ஜி நல்வாழ்த்துக்கள் ஜி. ஜி அட்டாங்க யோகத்தை பற்றி சொல்லுங்கள் ஜி. அது ஷார்ட்டாக எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் ஜி. அது சிம்பிளாக நம்ம அட்டாங்க யோகத்தை பற்றி நம்ம சிம்பிளாக பேசலாம். அதாவது உள்ளுக்குள்ளே வந்து இன்னராக அர்த்தங்கள் பல விஷயங்கள் இருக்குது. சாதாரணமாக எடுக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ தியானம் மனசை நம்ம ஒருநிலைப்படுத்தணும், நம்ம மேல்நிலை அடையணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாதைக்கு, அதாவது ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக பாதைக்கு ரொம்ப ரொம்ப அதாவது பாதையை காமிக்கக்கூடிய அந்த ஸ்டெப்பில் வந்து அட்டாங்க யோகம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து அந்த 8 அங்கங்களாக நம்ம சொல்கிறோம். ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் அப்படி சொல்கிறோம். இப்போ இந்த 4 நம்ம எடுத்தோம்னா, ஏமம்னா முதல்ல நம்ம ஸ்பிரிச்சுவலில் போகிறதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணுறது. அந்த முடிவு சரியான முறையில் இருக்கணும். அந்த மாதிரி முடிவு எடுக்கிறது ஏமம். நியமம்னா எதை ஒன்று நம்ம முடிவு பண்ணிட்டோமோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், செயல்படுத்தணும்ல கரெக்டாக. இப்போ நம்ம நாளைக்கு காலையில் 6 மணிக்கு எந்திரிக்க நினச்சா காலைல 6 மணிக்கு நம்ம என்ன பண்ணணும், எந்திரிக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். அது வந்து நியமம். ஏன்னா அதுக்குள்ளே வந்துட்டோம். அடுத்து ஆசனம்ங்கிறது இருப்பு நிலை. ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கு வெறும் ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது. அவனுக்கு உடம்பு என்ன பண்ணணும், நல்லா இருக்கணும். அப்போனா உடம்புடைய உடம்பை பக்குவமாக வச்சுக்கிறது, உடம்புக்கு தேவையான பயிற்சிகளை பண்ணுறது, ஒரு இடத்துல உட்காந்தோம்னா அதிக நேரம் உட்காந்து பழகிறது. ஏன்னா உட்காந்து பழகினா தியானத்துக்குலாம் ரொம்ப நேரம் அது யூஸ் ஆகும். அப்போ நம்ம ஆசனத்தை அதுக்கு கற்றுக்கிறோம். அது வந்து ஆசனம். அடுத்து பிராணாயாமம்னா நம்மளுடைய சுவாசம், மூச்சு இழுத்து விடுறது சுவாசம். இப்போ வந்து நம்ம உயிர் நமக்கு நல்லா இருக்கணும்னா அந்த பிராணாயாம பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் பல வகையான கலைகள் இருக்குது. அதாவது நாடி சுற்றி இருக்குது, உஜ்ஜாயி பிராணாயாமம் இருக்குது, அதில் இடகலை பிங்களம் பல டைப் இருக்குது. அந்த பிராணாயாம வகையில் கற்றுக்கிட்டு அந்த பிராணாயாமத்தை முறைப்படி பண்ணணும்னா அது அடுத்த ஸ்டெப், 4வது ஸ்டெப் வந்துடும். இது எல்லாம் இந்த 4 நம்ம கற்றுக்கிட்டாலே நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்குரிய பக்குவங்கள் நமக்கு ஓரளவு கிடச்சிடும். நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுவோம், மூச்சு பயிற்சி பண்ணுவோம், ரெகுலராக ஆசனம் பண்ணுவோம், நம்ம வந்து இறைநிலையை பற்றி அதிகமாக பேசுவோம். இதை பேசிக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்போம். இப்படியே வந்துக்கிட்டோம்னா அதுக்கு அடுத்து இது நமக்கு மட்டும் பத்தாது. இதை மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக்கணும். பிரத்யாகம் வந்து சர்வீஸ் பண்ணுறது. வேறு ஆன்மீகவாதியாக சுயநலமாக இருந்தால் பத்தாது. இன்னொருத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். நம்ம கற்றுக்கிட்டது அவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். அது சமயத்தில் மக்களை அவங்க நல்வழிப்படுத்துறதுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதெல்லாம் செய்கிறது வந்து என்னது, பிரத்யாகாரம். ஸோ இந்த 5 வந்துட்டாலே ஒரு மனிதன் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணிடுறான், ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே ஒரிஜினலாக வந்துடுறான். அதுக்கடுத்து உள்ள 3 ஸ்டெப்பு, அதாவது தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. தாரணை அப்படின்னு சொன்னால் எதை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த செயலை விடாமல் தொடர்ச்சியாக செஞ்சோம்னா அதுக்கு பேர் தாரணை. தாரணைக்குள்ளே வந்துட்டாலே தியானம் வந்து என்னவாயிடும், ஆட்டோமேட்டிக்காக கை கூடிடும். இப்போ நம்ம வந்து ஆசனத்தில் இருப்பு நிலை நமக்கு புரிஞ்சிடும், பிராணாயாமத்தில் மூச்சு நிலை புரிஞ்சிடும், பிரத்யாகாரத்தில் நம்ம வந்து ஒரு சமநிலைக்கு நம்ம மனசு வந்துடும், அதாவது பிரபஞ்ச சமநிலைக்கு நம்ம மனசு வந்துடும். அப்போ தாரணையில் இது எல்லாமே நமக்குள்ளே ஒன்று இருக்கிறப்போ தியானம் பண்ண பொறுப்பு இன்னும் எக்ஸ்ட்ரா எதுவும் தேவையில்லை. கண்ணை மூடிட்டு சைலண்ட் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த அமைதி நிலை வந்துடும். எப்போ தியானம் நம்ம கை கொடிச்சோ ஆட்டோமேட்டிக்காக சமாதினா ஆதி. இந்த பிரபஞ்சத்தில் நம்மளும் என்ன பண்ணுது, சமமாக கலக்கிறது. அதான் சமாதி. அங்கே வந்து நம்ம இல்லை, பிரபஞ்சம்தான் இருக்குது அப்படிங்கிற ஒருநிலைப்படுறது சமாதி. இதுதான் அந்த 8 அங்கங்கள். இதுக்குள்ளே வந்து நம்ம இன்னும் இது விளக்கமாக பெருசாக அது நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் ஒருத்தர் வந்து ஆன்மீகவாதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா இந்த 8 ஃபாலோ பண்ணாலே போதுமானது. நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.